கார்த்திகை தீபத்தில் இன்றைக்கி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சக்தி பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. அந்த ஹோட்டலில் தான் நம்ம கார்த்திக் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்புறாரு. அப்போது சக்தி பார்த்திங்கன்னா அவர் வெளியில் போகும்போது கரெக்டாக நம்ம கார்த்திக்கை பார்த்துட்றாங்க சக்தி. அதுக்கப்புறம் இவர் தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது தீபாவை தேடி அப்படின்னு சொல்லி சக்தி அந்த கார்த்திக் பின்னாடியே ஓடுறாங்க. கார்த்திக் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நில்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கார்த்திக் பார்த்திங்கன்னா காரில் ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக்தி. கண்டிப்பாக சீக்கிரமே வந்துட்டு கண்டுபிடிக்கணும், இவரோட கையில் தீபாவை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து தீபாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே எதிர்பார்க்கலங்க. இந்த சீரியலில் கார்த்திக் ஃப்ரெண்டாக போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா சரவணன், அவர் வந்து இப்போது வேற ஒருத்தரை அவருக்காக வந்து ஆக்ட் பண்ண வந்திருக்காங்க. வேறு சரவணனை போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் புது சரவணனுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறது கீதா தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிருது. அதனால் கீதா கிட்டே போயிட்டு தீபா கிட்டே பேசுகிற மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீதா பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் மாற்றி மாற்றி வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே கண்டிப்பாக அவள் மாட்டிக்குவா. அதனால் வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி கண்டிப்பாக தீபா இல்லைன்ற விஷயத்த வீட்டில் தெரியப்படுத்தி நம்ம இவளை வீட்டை விட்டு துரத்திடலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக தீபாவை இந்த வீட்டுக்கு வரவிடாமல் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா இப்படி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.